அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைய பெற்றிருக்கு, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு சென்றிருக்கார். மேலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அதே போல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் ஒரு வேலையை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசிக்காரங்க தாங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 4வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களின் மனதில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இடைப்பிடிப்பார்கள். மேலும் அரசாங்க வேலைகள் சுணக்கமாக நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மேலும் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக சிரத்தையோடு நீங்கள் செயல்படுவீங்க. பங்கு பரிவர்த்தனை முதலீடுகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கார். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப நலனுக்காக இரவு பகலாக நீங்கள் உழைப்பீர்கள். மேலும் ஆர்டர்களை பெறுவதற்காக அலைச்சல்கள் மிகுந்த வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் புதன் பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் கொத்து கொத்தாக லாபம் வந்து சேரும். மேலும் கழுத்தை இறுக்கிக் கொண்ட கடன்களில் இருந்து மீளுவீர்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதல் மற்றும் வீடு மாற வேண்டிய கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் அமர்வதால் கலைநயத்தோடு வியாபாரம் செய்வீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல அமர்வதால் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருப்பவங்களுக்கு நிறைய விதமான மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆடம்பர விருந்தில் கலந்து கொள்வீங்க. இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் ராகு உங்கள் ராசியிலேயே பயணம் செய்வதால் யோசித்து செய்கின்ற காரியங்களில் தோல்வி அடைய மாட்டீர்கள். மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல உங்கள் ராசியில் அமர போகிறாரு. இதனால் நகை வாங்கி கொடுத்து மனைவியை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மீன ராசியில் பூரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் ராகு
தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் உங்களுடைய ராசின்னு அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிப்படுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும். புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களால் நிறைய விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிக அளவில் காணப்படும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றுவீர்கள். மேலும் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்ற பாதைக்கு செல்லும். தேவையான பண உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகளும் குறையக்கூடும். தொழில் போட்டிகள் நீங்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். மேலும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு மனதைரியம் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது புது வாய்ப்புகள் தானாகவே வந்து கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார நிலையை பொறுத்த வரையில் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும். உங்கள் வாழ்க்கைக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சிகள் இருக்கக்கூடுங்க. மேலும் மேலிடத்திலிருந்து முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று தூக்கலாகவே கிடைக்கப்பெறும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது இதுவரைக்கும் நிலவி வந்த போட்டிகள் அனைத்துமே குறைய போகுது. மேலும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் புது தெம்பும் நம்பிக்கையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களா பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர உடல் ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த ஆஞ்சநேயர் வந்து சரி செஞ்சிருவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, கடன் கொடுத்தல்னா வாங்குதல், யார்ட்டையாவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க இல்லைன்னா அவங்க இன்னொருத்தங்க கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தேதிக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம், திரும்ப நம்ம அவங்களுக்கு என்றைக்கு கொடுக்கணும், எவ்வளவா கொடுக்கணும், வட்டி கணக்கு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பண இழப்பு அதிக அளவில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பேச்சுவார்த்தையிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையே கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ ஒரு சண்டை வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மனம் வருந்தும்படியான நிகழ்வுகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த விஷயம்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சுவார்த்தையால் தான் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட உங்கள் கருத்துக்களை பரிமாறும் போது இது சரியா, இப்படி பேசினா அவங்க எப்படி நினச்சி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்து யோசித்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அவங்க மனசை கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி விஷயம் பேசுகிற மாதிரி இருந்தால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயே மனம் வருத்தப்படியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரக்கூடும். அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சிறப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு திருச்சியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுரம் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக வச்சிங்களோ அந்த விஷயத்த அந்த அம்மன் கண்டிப்பாக கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்.